Parallel Realities Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடுக்கு வரவேண்டிய கல்வி தொடர்பான 573 கோடி ரூபாயை நடுவண் அரசு இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இன்னும் ஒதுக்காமல் இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒதுக்காமல் இருப்பது அப்படிங்கிறது மாநில அரசினுடைய ஒரு தன்னாட்சி உரிமையை மீறக்கூடிய ஒரு செயல், மாநிலங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற கண்டன குரல்கள் எழுந்தவனம் இருக்கிறது. என்ன விஷயம் இது நடந்திருக்கிறது, ஏன் நடுவண் அரசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாநில அரசுக்கு இது போன்ற பாதிப்புகள் இதனால் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது தனியாக இருக்கிறாங்க, உயர்கல்வித்துறை அப்படிங்கிறது தனியாக இருக்கிறது. ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா திரு பொன்முடி அவர்கள். இப்போது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கல்வி கொள்கை தொடர்பாக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவில் பல விதமான துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற நபர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த கல்வி குழுவானது மாநிலத்திற்கென்று ஒரு தன்னிச்சையான ஒரு கல்வி கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழு. அது இப்போ கூட ரீசெண்டாக அதற்கான விவரங்களை முதலமைச்சர் அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிந்தது. நம்ம கூட ரீசெண்டாக பார்த்துருந்தோம். அந்த கல்விக் கொள்கை குழுவில் இடம்பெற்றிருந்த பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள் வெளியேறியிருந்தாங்க. அவர் வெளியேறிய போது தமிழ்நாடு அரசு, மாநில அரசு முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி அதிலிருந்து சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி சில விஷயங்கள் இங்கே வந்து புகுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு அவர் வெளியேறவும் செஞ்சிட்டாரு. அந்த குற்றச்சாட்டு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க மறுக்கவும் இல்லை, அதை ஏற்கவும் இல்லை. அந்த கல்விக் கொள்கை குழுவானது திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா சில விமர்சனங்கள் வந்து எழ ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்தில் தான். ஸோ இப்போது ஏற்கனவே நடுவண் அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை அதில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை வெவ்வேறு பெயர்களில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை ஒரு சாரார் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையினுடைய மற்றும் சில அம்சங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அம்சங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. அந்த அம்சங்கள் நிராகரித்ததன் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கென்று வழங்கப்பட வேண்டிய கல்விக்கான நிதி 573 கோடி இன்னும் நடுவண் அரசு வழங்கவில்லை, நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துக்காக நடுவண் அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு நிதியை வந்து ஒதுக்குவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிதியை ஒதுக்குறாங்க. அப்படியாக ஒதுக்கப்படக்கூடிய நிதியில் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து பார்த்திங்கன்னா நடுவண் அரசு வழங்குவாங்க, 40% வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு வழங்குவாங்க. இதுதான் அந்த நிதியினுடைய பகுப்பாய்வு. இந்த நடப்பாண்டுக்கான 2024-2025 நடப்பாண்டுக்கான நிதியை நடுவண் அரசு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கடந்த 2016-17 கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இந்த நடுவண் அரசும் மாநில அரசும் இணைந்து பள்ளிக்கல்வித்துறைக்கென்று ஒருங்கிணைந்த நிதியை வழங்கி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதற்கான டேட்டாஸ் நம்மள்கிட்ட இருக்குது. 2016-17 ஒட்டுமொத்தமான மதிப்பீடு 2656 கோடி. மத்திய அரசோட நிதி அதில் 60% என்னன்னு பார்த்தீங்கன்னா 1593 கோடி. மாநில அரசினோட நிதி வந்து பார்த்தீங்கன்னா 1063 கோடி. அதே போல் 2017-18, 18-19 மாதிரி வரிசை வந்துக்கிட்டு இருந்ததுக்கு 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பீடு 3535 கோடி. மத்திய அரசினோட நிதி 2121 கோடி. மாநில அரசினோட நிதி 1414 கோடி. நிதி ஆண்டு 2024-2025 பார்த்தீங்கன்னா 3586 கோடி மொத்த மதிப்பீடு. மத்திய அரசோட நிதி வந்து பார்த்தீங்கன்னா 2152 கோடி. மாநில அரசோட நிதி 1434 கோடி. இப்போ இந்த 1434 கோடியில் 573 கோடியும் அனுப்பாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. இப்போ இந்த மாநில அரசினுடைய நிதியான 1434 கோடிங்கிறது நம்முடைய காசு, நம்முடைய மாநில வரி பணம், மக்கள் வரி பணம், அதுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்போது 2152 கோடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2152 கோடியை நடுவண் அரசு எப்படி வழங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 தவணையாக வழங்கணும்.
4 தவணையாக வழங்கணும்னா கடந்த ஜூன் மாதமே இந்த தொகையானது முதல் தவணையான 573 கோடி வந்து அவங்க வழங்கியிருக்கணும். ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டிய அந்த தொகையானது இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது. ஆகஸ்ட் மாதம் முடிய போதும் கூட இன்னும் அதை வழங்காமல் இருக்கிறாங்க. ஏன் வழங்கலை அப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது, நீங்கள் நடுவண் அரசினுடைய PMஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிற திட்டத்தில் நீங்கள் வந்து கையெழுத்து போடலை, நீங்கள் ஒத்துக்கொள்ளலை. அந்த PMஸ்ரீ பள்ளிகள் நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக உள்ளே வந்துடும். தமிழ்நாடுக்கென்று இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா மொழிக் கொள்கை இருமொழி கொள்கையாக இருக்கிறது. ஒன்று தாய்மொழி வழிக்கல்வி, இன்னொன்று ஆங்கில வழிக்கல்வின்னு இருக்குது. இப்போ மும்மொழி கொள்கைன்னு வரும்போது அது தமிழ்நாடு அரசினுடைய மாநில மொழிக் கொள்கைக்கு எதிரானதாக மாறிப்போகும். அப்படிங்கிறதுனால தான் PMஸ்ரீயில் தமிழ்நாடு அரசு கையெழுத்தப்படாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விவகாரம், இந்த நிதியை அவங்க ஒதுக்காமல் இருக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க கல்வித்துறை அதிகாரிகள். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, கடந்த ஜூன் மாதம் வழங்கலையே அப்படின்னு சொல்லி இவங்க மேற்கொண்டு முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. நடுவண் அரசுகிட்ட கேட்டிருக்கிறாங்க, எங்கள் நிதியை அனுப்புங்க, நீங்கள் நிதி அனுப்புனீங்கன்னா தான் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த விவகாரங்களுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் வந்து செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நோ 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 நாங்கள் அதெல்லாம் இப்போ அனுப்ப முடியாது, நீங்கள் சில விஷயங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த PMஸ்ரீ பள்ளிகள் குறித்து ஜூலை மாதமே மீண்டும் அந்த விவகாரத்தை எழுப்பி கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க, நிர்பந்தப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் மாநில அரசு நாங்கள் PMஸ்ரீயில் இப்போ ஜாயின் பண்ண முடியாது, எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவித்ததாகவும், அதன் காரணமாகத்தான் இந்த முதல் தவணை தொகுப்பு நிதியான 573 கோடியை அவங்க தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வித்துறை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போது வரைக்கும் நடுவண் அரசுடைய நிதி கிடைக்காமல் இருக்கிறதுனால மாநில அரசினுடைய 1434 கோடியை வச்சு தான் பள்ளி கல்வித்துறைக்கான விவகாரங்களை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு வராங்க. ஆனால் நடுவண் அரசினுடைய நிதி கிடைச்சா மட்டும்தான் இன்னும் முழுமையாக வந்து செயல்படுத்த முடியும். உதாரணத்திற்கு வரக்கூடிய மாதத்தில் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவதில் சிக்கல் ஏற்படும். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் படிப்பதற்கான கட்டணம் செலுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படும். ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் அது அடிப்படையில் சிக்கல்கள் ஏற்படும். 6 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிப்பது ஆகியவற்றில் சிக்கல் ஏற்படும். இப்படின்னு பல அடுக்கடுக்கான சிக்கல்களை நடுவண் அரசு வழங்காமல் நிறுத்தியதன் காரணமாக தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த சிக்கல்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும், நமக்கு வந்து வேறு வழி இல்லை, நம்ம வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலாக விலை ஏற்றி நம்ம வந்து இந்த விஷயங்களை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு அவர்கள் ஆளாகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நடுவண் அரசு ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா மாநில அரசால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இது போன்ற செயல்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாநில அரசு இதை ஏற்றுக்கொள்ளாமல் நடுவண் அரசை மத்திய பாஜக அரசு இது போன்ற அத்துமீறிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் அம்பலப்படுத்தி அவர்களிடம் முறையிட்டு போராடி நம்ம மாநிலத்துக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கான கல்வி நிதியை நீங்கள் சீக்கிரமாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராந்திய அடிப்படையில் சமூக பொருளாதார நிலைமைகள், உள்கட்டமைப்பு வசதிகள், நிதி ஆதாரங்கள் போன்றவற்றில் வேறுபாடுகள் இருக்கும் நிலையில் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களை பாதிக்கும் கொள்கைகளை அமல்படுத்தும் போது அதில் ஒவ்வொரு மாநிலத்தின் நியாயமான கருத்தும் உள்ளடங்கி இருக்க வேண்டும். சமக்கர சிக்ஷா என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியினை நிறுத்தி வைக்கும் நடுவண் அரசினுடைய தற்போதைய நடவடிக்கை பின்தங்கிய நிலையில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆசிரியர்களை நேரடியாக பாதிக்கும். இத்தகைய நடவடிக்கை இந்த திட்டத்தின் நோக்கமான இந்த சமக்கர சிக்ஷான்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு குழந்தைக்கும் கல்வி வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சமக்கர சிக்ஷா அபியானுடைய நோக்கமே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிதியை ஒதுக்கி வச்சிங்க, ஒதுக்காமல் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஒதுக்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா முன்னேற்றத்தில் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கல்வியை மறுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவித்தர வேண்டும். விவாதங்கள் தேவைப்படும் ஒரு கொள்கையினை கல்விக்கான நிதி வழங்கிடும் விஷயத்தோடு பொருத்தி பார்க்க கூடாது அப்படின்னு கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கல்வி முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல், அதாவது பொதுப்பட்டியல்னு சொல்லுவாங்க, அது அப்படி கூட சொல்லக்கூடாது, ஒத்திசைவு பட்டியல்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க கல்வியாளர்கள். மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், மத்திய பட்டியல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்திசைவு பட்டியலில் தான் வந்து கல்விங்கிறது இருக்குது. இப்போ ஒத்திசைவு பட்டியல்னால் என்னென்னா 2 நபர்களும் ஒத்திசைந்து அந்த பட்டியலில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கல்வி அதில் வச்சுக்கிட்டு எல்லா விதமான அதிகாரத்தையும் எல்லா விதமான முடிவுகளையும் நடுவண் அரசே எடுக்கும் அப்படின்னா நீங்கள் மத்திய பட்டியலுக்கே கொண்டு போயிருங்க. ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன பொழுதே பலவிதமான எதிர்ப்புகள் வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது ஆன பாடு இல்லை, அதை பற்றி பேசின பாடு இல்லை, அதற்காக போராட்டங்கள் நடத்துகிறதா தெரியல, அதற்காக வழக்குகள் தொடுக்கப்பட்டதா தெரியல. தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை மட்டுமல்லங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கல்வி உரிமையுமானது இந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. இதன் காரணமாக இதை ஒரு அடிப்படையாக வைத்து கல்வியை மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடுவண் அரசு நிதியை ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு பேசி பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஒரு சாக்காக வைத்து நடுவண் அரசினுடைய இந்த செயல்பாட்டை கண்டித்து கல்வியை ஒத்திசைவு பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு முடுக்கிவிட வேண்டும். அதற்காக மற்ற மாநிலங்களோட இந்த இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியினோட ஒன்று சேர்ந்து அதற்கான வேலைகள் அவங்க ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா இது மிக நிச்சயமாக மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதற்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கிறது. கல்விங்கிறது மாநிலத்தினுடைய உரிமையில் வரணும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மண் சார்ந்த மக்கள் வாழ்வியல் சார்ந்த கல்வி முறை அப்படிங்கிறது இருக்குது. அந்த அடிப்படையில் நம்முடைய கல்வி முறைக்கு, நம்முடைய கல்விக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு நிதி ஒதுக்காத 573 கோடி அவங்க வந்து ஒதுக்காமல் இருக்கிறாங்க, முதல் தவணையை கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னா இது மிக நிச்சயமாக கண்டனத்துக்கு உரியது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நிச்சயம் போரிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் செய்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.